ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கல்யாண விழா ரொம்ப சூப்பரா போயிட்டுருக்கு. முத்து வந்து அப்படியே அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்ப மண்டபத்துக்குள்ள ஒரு சின்ன விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நம்ம அருணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி, அதாவது வந்து அருணும் கூட வேலை பார்க்க ஒருத்தர் வந்து அவரோட பொண்டாட்டிய சொல்லும்போது, அவங்க வந்து என்ன ஏதுன்னு கூட முழுசா கேட்காம என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, மண்டபத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துட்டயுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அப்படியே சொல்லி சொல்லி என்ன ஆயிப்போச்சுன்னா, மண்டபம் முழுக்க வந்து அருணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. இது செகண்ட் மேரேஜ் அப்படின்ற மாரி பேச ஆரம்பிச்சுறாங்க. இது வந்து ஒரு கட்டத்துல வந்து மீனாவுக்கே தெரிய வருது. மீனாவுக்கு தெரிஞ்சவங்க வந்து மீனாட்ட வந்து, "என்னம்மா இந்த மாரி அருணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. 2வது தரமா உன் தங்கச்சிய நீ குடுக்க போறியா?" அப்படின்னு சொல்லும்போது, மீனானால பேசவே முடியல. "இல்லக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த விஷயம் வந்து உனக்கு தெரியுமான்னு?" கேட்கும்போது, "எனக்கு தெரியும்க்கா. ஆனா வந்து நீங்க நினைக்கிற மாரி இல்ல. நான் இத பத்தி அப்புறமேலு சொல்றேன்" அப்படின்றாங்க. அப்ப மீனாவுக்கு ஒரே பயம் வந்துருது. நம்ம வீட்டுக்கார பொறுத்தவரைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா ரொம்ப பிரச்சனையா போயிருமே. அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த கல்யாணத்த நம்ம நல்லபடியா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மீனா அறக்க பறக்க ஓடியாராங்க. அப்போ வந்து முத்து என்ன சொல்றாருன்னா, அவரு வந்து "ஏங்க நீங்க வெளியில போய் வரவேற்பு அறையில நில்லுங்க" அப்படின்றாங்க. "இல்ல மீனா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து எல்லாமே வந்து தாலி கட்டுறதுக்கு நேரம் எல்லாம் வந்துருச்சுல. நான் கொஞ்ச நேரம் இங்கேயே நான் வெயிட் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. இதெல்லாம் அவங்க சமாளிச்சு என்ன பண்றாங்கன்னா, ஒரு வழியா முத்த அதுலருந்து வெளியில அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவரு வெளியில வந்து வர்றவங்கள எல்லாருமே வாங்க வாங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல வந்து 2 பேரும் பேசிட்டு வராங்க. அதாவது மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சாம். அத மறைச்சு தான் பொண்ண குடுக்குறாங்களாம் அப்படின்னு சொல்ல வரோனே, இது முத்துக்கு தெரிய வருது. ஐய்யய்யோ! இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கே! இது நம்மளுக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட ஃப்ரெண்ட் செல்வத்திட்ட சொல்றாரு. "பார்றா நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அருண் ரொம்ப கெட்டவன். அவன் நல்லவனே கிடையாதுன்னு சொன்னீல்ல. ஆனா யாருமே நம்பாம விட்டாங்க. இப்ப பாரு அவன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணவன்" அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இத வந்து உடனே நம்ம போய் கல்யாணத்த நிறுத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாப்புல. செல்வம் புட்றா இத விசாரிச்சுக்கலாம் அப்படின்றாரு. "இது எப்படிடா விசாரிக்க முடியும்? எல்லாருக்கும் தெரிய போய் தானே அத பத்தி பேசுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நேரா ஸ்ட்ரெயிட்டா வந்து மாப்பிள்ளைய புடிச்சு, "என்னடா சொல்ற நீ? ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்கியாம்ல?" அப்படின்னு சொன்னவுனே, நம்ம அருண் வந்து அப்படியே ஷாக் ஆகி போறாரு. அண்ணாமலையும் ஷாக் ஆயிடுறாரு. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சம்மதம் பண்ணக்கூடியவங்க 2 பேருமே ஷாக் ஆகி தவிச்சு போய் நிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "அதனாலவே நீங்க இந்த ஒரு ஏழ்மையான குடும்பத்தில பொண்ண கட்டுறீங்களா? அதானே நான் யோசிச்சேன். ஒரு போலீஸ்காரர் இருந்துகிட்டு எப்படி வந்து இவரு வந்து உடனே வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிருப்பாரு அப்படின்னு நெனச்சேன். 2ஆம் தரம்னா பொண்ணு கிடைக்காம தான் இப்படி பண்ணியிருக்காரா?" அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லும்போது, எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போறாங்க. "என்ன இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இது என்னடா பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம முத்துட்ட வந்து திரும்ப வந்து அருண்கிட்ட கேட்கிறாரு. "உண்மைய சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை கேட்கிறாரு. அப்போ அவரு அருண் என்ன சொல்றாருன்னா, "ஆமாங்க எனக்கு இது 2வது கல்யாணம் தான்" அப்படின்னு சொன்னோனே, எல்லாருமே ஷாக் ஆகி போறாங்க. அண்ணாமலை கேட்கிறாரு, "ஏப்பா இந்த விஷயத்த நீங்க நாங்க பேசும்போதே நீங்க என்கிட்ட மறைச்சிட்டீங்க. நான் முன்ன நின்னுட்டு பேசுனேன்" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. "சார் உங்களுக்கு விவரம் புரியல. நான் கல்யாணம் 2வது பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது உண்மதான். ஆனா கல்யாணமே நானும் சீதாவும் தான் கல்யாணம் பண்ணோம்" அப்படின்னு சொன்னோனே, "என்னடா சொல்ற? நீ பாட்டுக்கு ஏதாச்சும் ஏட்டி முட்டியா பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க போறாரு. அப்ப அங்க உள்ள ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு, "அப்ப அவர் சொல்றது உண்மதான். அது அது நான் அருணுக்கு வந்து சாட்சி கட்டுப்படவே நான் தான் வந்தேன்" அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அப்போ வந்து ரொம்ப ஷாக் ஆகி போறாரு. "இப்படி ஒரு கட்டுக்கதை சொன்னா நாங்க நம்பிருவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு. "அப்படியெல்லாம் இல்லப்பா. உண்மைய தான் சொல்றாங்க" அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து வேணும்னா உங்க ஒய்ஃப வேணா கேளுங்க. ஏன்னா அவங்க பொண்ணு சைடுல சாட்சி கையெழுத்து போட வந்தாங்க அப்படின்னோனே, மூத்த ரொம்ப ஷாக் ஆகி போறாரு. என்னடா போய் போய் மீனாவ போய் சொல்லியிருக்காங்கங்கும்போது, பாரு மீனா உன்னைய போய் சொல்லியிருக்காப்புல. நீ என்ன இப்படி கட்டுக்கதையெல்லாம் நம்புறியா? அது என்ன அப்படி சொல்றாங்க அப்படிங்கும்போது, என்னைய மன்னிச்சிடுங்க. நான் உண்மையிலேயே வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து நானு சாட்சி கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு நான் உதவுனேன் அப்படின்னு சொன்னோனே, ரொம்பவே முத்து ஷாக் ஆகி போறாரு. அடுத்து வந்து மீனா பேச வராங்க. அப்ப முத்து எதுவுமே நீ பேசாத அப்படின்ற மாரி சொல்லிர்றாரு. அப்ப வந்து மண்டபத்த விட்டு முத்து வெளில வர மாரி இருக்கு. எல்லாருமே வந்து அந்த கல்யாணத்த சரி நேரத்த தள்ளி போட வேணாம். கல்யாணத்த மொத முடிங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சீதாவுக்கும், நம்ம அருணுக்கும் கல்யாணத்த பண்ணி வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்து வந்து எப்படி சமாதானப்படுத்தி போடலாம் அப்படின்னு சொல்லி மீனா நெனைக்கிறாங்க. ஆனா அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.